அரசாங்கம் இனவாதத்தை இல்லாமலாக்குவதிலே சிறப்பாக செயற்பட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எப்படி என்பதை எங்களிடம் பங்குகளை கொண்டு வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த கொல்லப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் நீதிமன்றத்திற்கு தேவையான மிக முக்கியமான சாட்சிகளாக இருந்தவர்கள். குறிப்பாக மித்தனிய கஜ்ஜாவாக இருக்கலாம், கனேமுல்ல சஞ்சீவவாக இருக்கலாம், அல்லது டேன் பிரியசாதாக இருக்கலாம். ஏதோ ஒரு அடிப்படையிலே அவர்கள் இறுதியிலே ராஜபக்ஷாக்களோடு சம்பந்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர் அல்லது தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளியாக அவர் இருந்திருந்தால் அரசாங்கம் அவரை ஏற்கனவே கைது செய்திருக்க வேண்டும். இங்கே இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியதுதான் இன்றைய டாப் ஸ்டோரி. இலங்கையிலே அதிகரித்து வரக்கூடிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து உங்களோடு பேச விளைகிறது. සමාජ ක්‍රියාකාරිකයෙකු වූ ඩෑන් ප්‍රියසාද් වැලිගම ප්‍රාදේශීය සභාව තුලදී එහි සභාපති NPP அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தேர்தல் பிரசார மேடைகளிலே பல வாக்குறுதிகளை வழங்கி இருந்தது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், போதையற்ற தேசத்தை உருவாக்குவோம், இனவாதத்தை முழுமையாக இல்லாமலாக்குவோம் என்ற மிக முக்கியமான வாக்குறுதிகள் அவற்றுள் அடங்கும். அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று ஒரு வருடம் நிறைவடையக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் அளித்த வாக்குறுதிகளின் தன்மை, அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்களா என்ற விடயங்களை கேட்போமாக இருந்தால், இனவாதத்தை ஓரளவு இல்லாமல் ஆக்கி இருக்கின்றது. அந்த பாராட்டை அரசாங்கத்திற்கு கொடுத்தே ஆக வேண்டும். குறிப்பாக கடந்த வருடத்திலே மிக மோசமான இனவாத செயற்பாடுகள் இந்த நாட்டிலே நடைபெறவில்லை. சிறுபான்மை மக்கள் நிம்மதியாகவே வாழ்ந்தார்கள். ஆனாலும் ஒளிந்திருக்கக்கூடிய சில இனவாதிகள், சில தேரர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய இனவாத கருத்துக்களை பரப்பாமலும் இல்லை. அதே போன்று பலஸ்தீன் விவகாரத்திலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார் என்பதற்காக வேண்டி கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் மறக்கவும் முடியாத சம்பவங்களாக இருக்கின்றது. பொதுவாக பார்ப்போமாக இருந்தால் அரசாங்கம் இனவாதத்தை இல்லாமலாக்குவதிலே சிறப்பாக செயற்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, போதையை இல்லாமலாக்குவோம் என்ற விடயத்திலும் அரசாங்கம் முழு முயற்சியோடு ஈடுபடுகின்றதை சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். இலங்கை வரலாற்றிலே என்றுமே பறிமுதல் செய்யப்படாத அளவுக்கு போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அதே போன்று போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இப்படி இந்த வாக்குறுதியையும் கூட அரசாங்கம் சிறப்பாக செயற்படுத்தி வருகின்றது. ஆனால் மூன்றாவது விடயம், தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்ற விடயத்திலே தொடர்ந்தும் அரசாங்கம் கோட்டையிட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமான ஒருவர் சொல்லியிருந்தார், தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எப்படி என்பதை எங்களிடம் பங்குகளை கொண்டு வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். ජාතික ආරක්ෂාවට ටියුෂන් දෙන්නම් එන්න කියන්නේ බංකුවකුත් අරගෙන පුටුවකුත් අරගෙන ඉඳලම ටියුෂන් දෙන්න. ஆனால் அரசாங்கம் கடந்த ஒரு வருடத்திலே NPP அரசாங்கம் ஆட்சி எடுத்ததற்கு பின்னால், NPP அரசாங்கம் பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் இதுவரையிலே 101 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றுள் 55 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு மீண்டும் ஒரு முறை ஆயுத கலாசாரம் இலங்கையிலே தலை தூக்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கொல்லப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் நீதிமன்றத்திற்கு தேவையான மிக முக்கியமான சாட்சிகளாக இருந்தவர்கள். குறிப்பாக மித்தனிய கஜ்ஜாவாக இருக்கலாம், கனேமுல்ல சஞ்சீவவாக இருக்கலாம், அல்லது டேன் பிரியசாதாக இருக்கலாம், நேற்று கொலை செய்யப்பட்ட வெலிகம தவிசாளராக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே பெரும் குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதும்
வேதனையான விடயம். இவர்கள் இப்படி கொலை செய்யப்படும் போது சாட்சிகள் அளிக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்னும் ஒரு அடிப்படையிலே இந்த கொலை செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான சூத்திரதாரிகளை பார்ப்போமாக இருந்தால் ஏதோ ஒரு அடிப்படையிலே அவர்கள் இறுதியிலே ராஜபக்ஷாக்களோடு சம்பந்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதையும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மித்தேனிய கஜ்ஜாவாக இருக்கலாம். வசீம் தாஜுதீன் கொலை வழக்கிலே மிக முக்கியமான ஒரு நபராக மித்தேனிய கஜ்ஜா அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவர் இப்போது உயிரோடு இல்லை. எனவே வசீம் தாஜுதீனின் வழக்கு விவகாரம் எப்படி முன்னோக்கி செல்ல போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. அதே போன்று அரகல விவகாரத்திலே அரகலையிலே அப்பாவி போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டார்கள் என்ற விடயத்திலே மிக முக்கியமான ஒரு சாட்சி தான் டான் பிரியசாத். அவர் இப்போது உயிரோடு இல்லை. எனவே அந்த வழக்கு எப்படி முன்னோக்கி செல்ல போகின்றது என்பதும் மிக முக்கியமான கேள்வியாக மாறியிருக்கின்றது. கணேமுள்ள சஞ்சீவ நான் சொல்ல தேவையில்லை, நீதிமன்றத்திலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே போன்று நேற்றைய நாளிலே வெலிகம தவிசாளர் அவருடைய காரியாலயத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்களை பார்க்கும் போது அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த முக்கியமான வாக்குறுதியை எந்த அளவு தூரம் நிறைவேற்றி இருக்கின்றது என்பதிலே மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. පුටුවකුයි මේසේකුයි අරගෙන එන්න ජාතික ආරක්ෂාව ගැන ටියුෂන් පන්ති දෙනවයි කියපු රජයේ නියෝජිත කෝවේගොල්ලෝ මහා දවල් ඇවිල්ලා උසාවිය ඇතුළට ඇවිල්ලා වෙඩි තියලා යනවා. මහා දවල් ඇවිල්ලා ප්‍රාදේශීය සභාව ඇතුළට ඇවිල්ලා වෙඩි තියලා යනවා. සමහර විට පාර්ලිමේන්තුව ඇතුළෙත් මේක වෙයිද දන්නේ නැහැ. இங்கே இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியதுதான், ஒருவர் கொலை செய்யப்பட்டவுடன் திடீர் என்று பொறுப்பு வாய்ந்தவர்கள் வந்து ஊடகங்களுக்கு முன்னால் இவருக்கு பாதாள உலக கோஷ்டியோடு சம்பந்தம் இருந்தது அல்லது இவர் ஒரு அநியாயக்காரர், இவர் கொல்லப்பட வேண்டியவர் என்ற அடிப்படையிலே මහජන නියෝතෙක් බවට පත් වුණාට මෙයා පාතාල අපරාධකරුවෙක්. பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரை வேதனைக்குரிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அவர் எழுந்து இந்த கொலை செய்யப்பட்ட தவிசாளர் பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்ற அடிப்படையிலே பேசியிருந்தார். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் வெளியிலே இறங்கி செல்வதற்கு சாதாரண மக்கள் அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள். பாதாள உலக கோஷ்டினருக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய சண்டையாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் மாறி மாறி துப்பாக்கி சூடுகளை நடாத்திக் கொள்வதாக இருந்தாலும் கூட தவறுதலாக இதில் ஒரு பொதுமகன் கொல்லப்பட்டுவிடக் கூடாது. ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று அவரை பற்றி சொல்வதை விட அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவரை ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர் அல்லது தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளியாக அவர் இருந்திருந்தால் அரசாங்கம் அவரை ஏற்கனவே கைது செய்திருக்க வேண்டும். மாறாக அவர் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அவர் இப்படியாப்பட்டவர் என்ற சான்றிதழ் சர்டிபிகேட்டை வழங்குவது அவ்வளவு உசிதமான விடயம் அல்ல. இந்த நிலை மாற வேண்டும். இலங்கையிலே அனைவரும் அச்சமின்றி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அச்சம் களையப்பட வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு விவகாரத்திலே இதைவிட காத்திரமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய டாப் ஸ்டோரிஸில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஒளிப்பதிவாளர் ஷஹனி ரமேஷுக்கு நன்றியை கூறிக்கொண்டு